பக்கம் விஜயை தரன்னு இழுத்துட்டு வந்து ஹாலில் வந்துட்டு விட்டுறாரு மாறன். யாரும் பத்திர வேண்டாம், குழந்தையெல்லாம் கலைஞ்சு போயிடாது, ஏன்னா குழந்தை இருந்தால் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா உளவிட்டு இருக்கிறேன் அவங்க அப்பா கேட்க, ஏன்னா இவ்வளோ நாள் இவன் நாடகம் போட்டிருந்தா இவன் வயிற்றில் குழந்தை இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், டேய் இன்னும் என்னடா மாறா வெயிட் பண்ணிட்டுருக்க, உன் கையில் இருக்கிற ரிப்போர்ட்டை எடுத்து காமிடா, அப்பாவது அப்பா நம்பிட்டோம், இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கார்த்திக் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆமாம் மாமா கார்த்திக்னு சொல்லிட்டு பிருந்தா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியட்டுன்றாங்க. ஆமாப்பா இது வந்துட்டு இவளுக்கு பண்ண ப்ளட் டெஸ்ட்டில் வந்துட்டு தெரிஞ்சிச்சு, இப்போ வந்துட்டு குழந்தையெல்லாம் எதுவும் வயிற்றில் இல்லை, சும்மாவே நாடகம் போட்டிருக்கா நம்மக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து ராமச்சந்திரன் கிட்ட காமிக்க ஷாக்காக பிறகு மாமா இல்லை மாமா எங்கெல்லாம் சேர்ந்து ஏமாற்ற பார்க்குறாங்க மாமா, என்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டதுக்காக பொய்யா ரெடி பண்ணி வந்திருக்காங்க மாமா ரிப்போர்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே ஷாக்காகி போயிருக்க போதும் நிறுத்துறின்னு சொல்லிட்டு வள்ளி ஒரு அடி கொடுங்கம்மா அப்படி கொடுங்க, நானே கொடுக்குறேன்னு நினச்சிட்டு வீரா ஒரு பக்கம் சொல்ல, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடின்னு வள்ளி சொல்லலாம். நான் போக மாட்டேன், இந்த ரிப்போர்ட் இருக்கனால தானே என் மேலே பொய்யா பழி போடுறீங்க எல்லாரும் சேர்ந்து, இந்த ரிப்போர்ட்டே போய் தான் சொல்லிட்டு அப்படியே புரிஞ்சு வந்துட்டு அதை பிரித்து போட்டுறாங்க. ஓ நீ இப்படி சொல்லுவேன்னு எங்களுக்கு தெரியும், இன்னொரு சாட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை வர வைக்கிறாங்க. ஆமாம் இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலே கர்ப்பமாலாம் இல்லை, சும்மா ஏமாத்துது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டாங்க. இல்லை டாக்டர் சார் நீங்கள் பேச்செல்லாம் கேட்டு போய் சொல்லாதீங்க டாக்டர் சார், நீங்கள் விஜய் வந்து அடிக்கிறாங்க, நீங்கள் வேறு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாலும் இதே தான் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு உண்மையிலே கர்ப்பம் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த சொல்ல சொன்னான், அவள் கன்சீவாக இருக்கிறது தான், ஆனால் அவள் தப்பு பண்ணிட்டான் ஹாஸ்பிட்டலில், அதை வச்சு அவள் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணான்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு உண்மையாக. அதை கேட்டோன்னா வந்துட்டு மொத்த பேருமே சரியான ஷாக் ஆகி போயிட்டாங்க. ராமச்சந்திரனும் அப்படியே தெரியும், மாமா என்னை மன்னிச்சிருக்கு மாமா ப்ளீஸ் மாமா என்னை வீட்டுக்கிட்ட அமைச்சிடாதீங்க மாமான்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கண்மணி அக்கா ப்ளீஸ் அக்கா சொல்லுங்கன்றாங்க. நான் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணேன், நான் அவங்ககிட்ட எத்தனை வாட்டி கேட்டேன் நீ உண்மையிலே கன்சிடராக இருக்கியான்ட்டு, நீ வந்து என்ன சொன்னேன், ஆமாம் நீ என்கிட்ட போய் சொன்னல, இப்போ நான் என் தங்கச்சி பக்கம் தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் விஜயை தரன்னு வழி முன்னாடி இன்னும் பேசிகிட்டு இருக்க பாதி இன்டர்வியூ தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வெளியே தள்ளி விட்டுறாங்க. உடனே விஜய் ப்ளீஸ்ன்னு ரொம்ப நார்மலாக கேஞ்சிருக்காங்க. விஜய் வாடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் ஏன் வரணும், நான் வரமாட்டேன், இந்த வீட்டாங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி இது பண்ணாங்க, நான் வந்து ஏதோ என் வாழ்க்கைக்காக வந்துட்டு போய் சொல்லிட்டேன் கன்சீவாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன், அன்றைக்கி இதுவில் நடந்தது மண்டபத்தில் நடந்தது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் உள்ளவே அப்படியே ஷாக்காகி போய் நின்றுட்டுருக்காரு. அப்படி ராமச்சந்திரா பார்த்தியா, நான் கூட வந்துட்டு நீ கூட வந்துட்டு உன் பையனை நம்பாமல் போயிட்டேன், அந்த பொண்ணு போய் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு மண்டபத்தில் எதுவும் நடந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் யோசிச்சுட்டு அப்படியே ராமச்சந்திரன் ஷாக்காக இருக்கார். இங்கே இந்த ஊரில் பெரிய மனுஷங்கன்னு இருப்பாங்களே, அவங்க எனக்கு ஒரு வழி சொல்லட்டும், எனக்காக வந்துட்டு இது பேசட்டும், நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன், என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லிப்பான், நீ வந்தது எல்லாமே உண்மை, இந்த வீட்டு பையனை என் கழுத்தில் தாலி கட்டினான், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. வீரா மாறன் கார்த்திக் இருந்தாலாம் செம ஷாக்கில் இருக்காங்க. என்னடா இவா அடுத்து வீட்டுக்குள்ளே வரத்துக்கு பண்ணிகிட்ருக்காளோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.